ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. சென்னை திருவல்லிக்கேணியின் ஒரு புராதன கட்டிடத்து வாசலில் ஒற்றை ஆளை நிறுத்தி வைத்துவிட்டு அங்கிருந்து மாடிப்படி வழியாக நடந்தால் வரும் ஹாலின் ஒரு மூலையின் வழியாக அடுத்த இடிந்த கட்டிட மாடிக்குள் நுழையும் இடத்தில் கார்டு போட்டு தடுப்பு வைத்து இயங்கிக் கொண்டிருந்தது அந்த ஆசிரியர் குழு. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஜாதி கட்சி என்று எதிலிருந்தும் ஆட்கள் வருவார்கள். வார்த்தையால் மோதுவார்கள், ஆயுதங்களாலும் தாக்குவார்கள். சமயத்தில் போலீஸ் வரும். வாளின் முனையை விட பேனா முனையே கூர்மையானது என்று வசனம் பேச முடியாது. காட்டிவிட்டுத்தான் போவார்கள். முன் ஜாக்கிரதையாக கீழே காத்திருக்கும் ஆள் ஓடி வந்து சொல்லுவான். பின்கதவு வழியாக எடிட்டோரியல் அம்பேல் ஆகிவிடும். மாறாக ஓரிருவர் ரிப்போர்ட் செய்யவோ தகவல் தரவோ வந்தால் அவர்களை தீர விசாரித்து மேலே அனுப்பும் பணியும் அந்த வாயில் காப்பானுடையதுதான். வயிற்றில் புளியை கரைக்கும் அந்த வேலையில் இருந்த இளைஞன் அடிக்கடி தமிழக விஐபிகளை கலக்கி கொண்டுதான் இருந்தார்கள். அந்த த்ரில்லுக்காகவே அந்த வேலையை நேசித்தார்கள். ஆராய்ச்சி மணி என்பது பத்திரிகையின் பெயர். மனுநீதி கேட்டு பல முறை மணி எடுத்திருக்கிறது. அடிக்கடி பரபரப்பான செய்திகளை வெளியிட்டு மக்களை கொதிப்படைய வைத்திருக்கிறது. அரசியல் மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறது. அதன் ஆசிரியர் ராமராஜ் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். அவன் பக்கத்தில் கேள்வியுடன் சுகுமாரன். என்ன யோசனை? அடுத்த இதழுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. என்ன விஷயம்? அமைச்சர் முருகேசனோட ஊழலை பத்தி தான். அதை பத்தி எந்த செய்தி வந்தாலும் அவர் கவலைப்படலையே. எந்த எதிர்வினையும் காட்டாம அதை உதறி தள்ளிடுறாரே. திரும்பவும் அவரை பேச வைக்கணும். முருகேசன் சுற்றுலா வளர்ச்சித்துறை அமைச்சர். மின்னசோட்டாவில் இருக்கிற ஒரு என்ஆர்ஐக்கு சென்னையில ஹோட்டல் கட்ட அரசு நிலத்தை வித்ததுல அவரோட ஊழல் பண்ணியிருக்காருங்கிறது இதழாளர்களோட குற்றச்சாட்டு. ஆரம்பத்துல முருகேசன் அந்த செய்திகளுக்கு எம்பி குதிச்சாரு. ஆவேச அறிக்கைகள் விட்டாரு. அப்புறம் எல்லா எதிர்கட்சிகளும் எல்லா இதழ்களும் அவரை குற்றம் சாட்ட அவர் மௌனம் சாதிக்க துவங்கினாரு. இப்போ முருகேசன் பேசி என்ன ஆக போகுது? அப்படி சொல்லாத. அடுத்த சென்சேஷன் நிகழ்ச்சி எப்போ நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அது வரைக்கும் இந்த விஷயம் நமக்கு கை கொடுக்குமே. வெட்டியா சாவுக்கு காத்திருக்கிற மாதிரி நாமளும் ஊழலுக்கும் கெட்ட செய்திகளுக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம். உண்மைதான். ஆனா ஊழலும் கெடுதலும் நடக்கிறத நாம விரும்பல. அதை வெளிப்படுத்துறதன் மூலமா நாம சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். எல்லாம் சரி. இப்ப நாம எதுக்கு செத்த பாம்பு அடிக்கிற வேலையில இறங்கணும்? முருகேசன் விஷயத்தை தான் எல்லாரும் எழுதி எழுதி ஓஞ்சிட்டாங்களே. உண்மைதான். ஆனா இதுவரை வந்ததெல்லாம் அந்த ஊழல் பத்தின புலனாய்வு செய்தி, கட்டுரைகள், சட்டசபை விவாதங்கள், அறிக்கைகள் தான். நான் கொண்டு வர நினைக்கிறது முருகேசனோட பேட்டி. முருகேசனாவது பேட்டி கொடுக்கறதாவது. சமீப காலமா இந்த விஷயத்தையே இக்னோர் பண்றவரு எப்படி பேட்டி கொடுப்பாரு? கொடுக்க வைக்கணும். காலை கதிரோட செங்கல்பட்டு ரிப்போர்ட்டர் ரவீந்திரன் தெரியும்ல? தெரியும். அவர்கிட்ட இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தா நிச்சயம் பேட்டி கிடைக்கும். சென்னை நிருபர்களே தலையால தண்ணி குடிச்சு பார்த்து ஓஞ்சிட்டாங்க. அவரால் எப்படி? அமைச்சரும் நிருபரும் கல்லூரி நண்பர்கள். ரவிச்சந்திரன் நினைச்சா அமைச்சரை எப்போ வேணும்னாலும் சந்திக்க முடியும். சரி, ரவிச்சந்திரன் இதுக்கு ஒத்துக்குவாரா? இந்த பேட்டிக்காக தாராளமா பணம் தர்றதா சொல்லி அவரை ஒத்துக்க வைக்கணும். நல்ல யோசனை தான். ராமராஜ் தொலைபேசியில் ரவிச்சந்திரனின் எண்ணை தொடர்பு கொண்டான். கிடைத்தது. மிஸ்டர் ரவீந்திரனா? ஆமா, நீங்க? ஆராய்ச்சி மணி ராமராஜ். ஓ, பார்த்து பல வருஷங்களாச்சு. நலமா இருக்கீங்களா? இருக்கேன் சார். என்ன விஷயம்? எங்க வார இதழுக்காக நீங்க ஒரு அசைன்மெண்ட் பண்ணணும். உங்களுக்காக? நானா? ஆமா சார், மறுத்துடாதீங்க. இல்ல, நான் எங்க பத்திரிக்கை தவிர வேற யாருக்கும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல. தெரியும். இந்த ஒரு வேலையை நீங்க எங்களுக்காக பண்ணணும். இல்ல வேணாமே சார். எங்களுடையது தினப்பத்திரிக்கை இல்ல. தவிர இதுல உங்க பேர் வர வேணாம்னா விட்டுடலாம். எதுக்கு இத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்? நீங்க உங்க ஆட்களையோ வேற ஃப்ரீலான்சர்களையோ இதுல உபயோகப்படுத்திக்கலாமே. இல்ல சார், வேற யாராலையும் இதை செய்ய முடியாது. ஆச்சரியமா இருக்கே. அது என்ன என்னால மட்டுமே முடிகிற வேலை? அமைச்சர் முருகேசனுடைய பேட்டி. முருகேசன் பேட்டியா? ஆமா சார். இந்த நேரத்திலயா? அவர் தான் பத்திரிகை பேட்டிகளையே எதிர்கட்சி அறிக்கைகளையும் முழுமையா இக்னோர் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன பேட்டி? இல்ல, இந்த நிலவிற்பனை குற்றச்சாட்டுல ஆரம்பத்துல அவர் தரப்பு நியாயங்களை சொன்னாரு. அது கூட அறிக்கைகள் வாயிலா இப்போ மௌனமா இருக்காரு. இதுவரை அவருக்கு நேரடியா பேட்டி எதுவும் வரல. அதை நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம். ஓ, சென்சேஷனல் விவகாரமா? செய்யுங்க. உங்க ஒத்துழைப்போட தான் சார் அது முடியும். இல்லைங்க, அது சரி வராது. சார் ப்ளீஸ், இந்த பேட்டிக்காக எங்களால 3000 ரூபாய் பணம் தர முடியும். நல்ல தொகை தான். ஆனாலும் இது என்னால முடியாது. இந்த தொகைக்கு ஆசைப்பட்டு நகரத்துல யாராவது இதை முடிச்சு தருவாங்களே? இல்ல சார், அவர் யாரையுமே கிட்ட சேர்க்கறது இல்ல. உங்க நட்புக்காக மரியாதை கொடுத்து உங்களுக்கு அவர் பேட்டி தரலாம். அந்த யோசனையில தான் உங்களை தொடர்பு கொள்றோம். ஒருவேளை உங்க எதிர்ப்பு சரியா இருக்கலாம். ஆனா மத்தவங்களுக்கு பேட்டி தர மறுக்கிற முருகேசன் எனக்கும் கூட பேட்டி தர மறுக்கலாம்.
வாய்ப்பு இருக்கு சார். ஆனா முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அப்படியே நட்புக்கு மரியாதை கொடுத்து முருகேசன் எனக்கு பேட்டி கொடுக்க சம்மதிச்சாலும் நான் அதை பயன்படுத்திக்கிட்டு பேட்டிங்கிற பேர்ல அவரை இம்ப்ரெஸ் பண்றது சரியில்லையே. சார், அதுதானே நம்ம தொழில். ஓகே, இதுக்கு நான் உடனடியாக சம்மதிக்க முடியாது. நான் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த அசைன்மெண்ட்டை நான் செய்யறதா இருந்தா நானே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன். சரிங்க சார். ரவீந்திரன் முழுவதுமாக ஒரு நாள் யோசித்தான். மனைவி ருக்மணி வேறு நச்சரித்தாள். 3000 ரூபாய் கிடைச்சா இந்த பழைய மிக்சியை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசு வாங்குவேன். ரவீந்திரனுக்கு அதிக பணமுடை ஒன்றும் இல்லை. உண்ணவும் உடுத்தவும் சமூகத்தில் கலந்து பழகவும் போதுமான சம்பளம், அவ்வளவுதான். ஜூனில் பள்ளிக்கூட செலவுகள் வரும். இந்த பணம் அதற்கு கூட உதவலாம். அவனுக்கு முருகேசனை தேடி போகவோ பழகவோ விருப்பமில்லை. ஆனால் பேட்டி என்பது தொழில்முறையானது, பிரச்சனை இல்லை. தொலைபேசியில் ஆராய்ச்சி மணியை தொடர்பு கொண்டான். நான் ரவீந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன முடிவு பண்ணீங்க? பேட்டி எடுக்கலாம்னு தான். அமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா? இனிமேதான். அவரை சந்திக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டதும் எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க சில கேள்விகள் தயார் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு அவர்கிட்ட இருந்து நீங்க பதில் வாங்கணும். ஏன், நானே நல்லா பேட்டி எடுக்க மாட்டேனா? தவறா நினைக்காதீங்க சார். சில குழப்பங்களுக்கும் கருத்துக்களுக்கும் அவருடைய பதில் தேவை. அதுக்காக தான் இந்த கேள்விகள். சரி. பகுதி 2. ரவீந்திரன் தொலைபேசியில் முருகேசனை பிடிக்க முயன்றான். பிஏ தான் கிடைத்தார். நான் செங்கல்பட்டுல இருந்து ரவீந்திரன் பேசுறேன். அமைச்சரோட கல்லூரி தோழன். என்ன சார் வேணும்? அமைச்சரோட பேசணும். ஐயா ராத்திரி மீட்டிங் முடிஞ்சு தாமதா தான் வீடு திரும்பினாரு. இன்னும் தூங்கி எழுந்துடல. அவர் மொபைலை கூட ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஓ, தாமதமா ஃபோன் பண்ணா கோட்டைக்கு போயிடுவாரோன்னு தான் இப்போ முயற்சி பண்ணேன். சரி, நான் அப்புறமா பேசுறேன். நல்லதுங்க. ஐயா எழுந்ததும் நானும் சொல்றேன். பேர் என்ன சொன்னீங்க? ரவீந்திரன். சரிங்க, நன்றி. ருக்மணி டிஃபன் கொண்டு வந்து வைத்தாள். சாப்பிட்டு முடித்ததும் காஃபி வந்தது. மந்திரி, ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்னென்னவோ சாதிச்சுக்கலாம். பேட்டி எடுத்து 3000 ரூபாய் சம்பாதிக்கிறதா முக்கியம்? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? தானாவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. இனிமே நான் எதையும் புரிஞ்சுக்க வேணாம். அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அதுபடிதான் நடந்துக்க முடியும். நீ போ. தட்டிலேயே கையை கழுவி கொண்டான். செய்தித்தாளை மடித்து வைத்துவிட்டு கைப்பையை உடன் எடுத்து வைத்துக் கொண்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் செய்தி சேகரிக்க வேண்டும். புறப்பட்டான். முஃபட்டை தொட்ட போது உள்ளே தொலைபேசி சினுங்கியது. திரும்பினான். அவனுக்கு முன்னதாக ருக்மணி வந்து ரிசீவரை எடுத்தாள். வணக்கம். நீங்களா அண்ணன்? எவ்வளவு நாளாச்சு உங்க குரலை கேட்டு. ஆச்சரியமா இருக்கு. இருக்கும், இல்ல சலிப்பில்ல, இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகளோட இருந்திருக்கலாம்ங்கிற ஆதங்கம் தான். அவரை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அப்புறம் என்ன பண்றது? ரவீந்திரன், யாரு போன்ல என்ற ரிசீவரை வாங்கினான். அண்ணா. உங்க அண்ணனா? முருகேச அண்ணன். ஹலோ, நான் ரவீந்திரன் என்றான் தொலைபேசியில். ரவி, நான் முருகேசன் பேசுறேன்ப்பா. இப்பதான் ஃபோன் பண்ணேன். பிஏ சொன்னான், அதான் உடனே ட்ரை பண்ணேன், கிடைச்சிட்டேன். நான் கூட இப்பதான் வெளியே புறப்பட்டேன், அதுக்குள்ள உன் ஃபோன் வந்துடுச்சு. அது சரி, என்ன திடீர்னு ஏன் ஞாபகம் வந்தது? ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கணும். பேட்டியெல்லாம் நான் யாருக்கும் தர்றதில்லையே. அது தெரியும். எனக்குன்னா நீ சம்மதிப்பேன்னு ஒரு எதிர்பார்ப்பு. அது சரி, நீ ஏதாவது கேட்டு உதவணும்னு எனக்கு ஆசைதான். அதையெல்லாம் விட்டுட்டு பேட்டி கட்டுரைன்னு எதுக்கு உயிரை வாங்குற? எனக்கு ஏதாவது தேவைன்னா உன்கிட்ட கேட்க மாட்டேனா? எதுவுமே தேவைப்படல. இப்பதான் தங்கச்சிக்கிட்ட பேசினேன். 4 பேரை போல தானும் அதை வாங்கணும் இதை வாங்கணுங்கிற ஆசை அதுக்கு இருக்கு. எனக்கு இல்லை. வசதிகளுக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லை. அப்புறம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. மனுஷங்களுக்கு திருப்தி தான் முக்கியம். வசதிகளை அடைஞ்சா தன்னால திருப்தி வரும். வசதிகளை வச்சு திருப்தி வராது. வெறுங்கால நடக்கிறவனுக்கு செருப்பு வேணும். செருப்பு இருக்கிறவனுக்கு சைக்கிள் வேணும். அப்புறம் மொஃபட், பைக்கு, காரு. ஆசைக்கு முடிவே கிடையாது. எனக்கு 3 வேளை சாப்பாடு, ஒரு மொஃபட், உள்ளூர் செல்வாக்கு, இது போதும். அவளுக்கு இது போதாது. நீ விசித்திரமான ஆள்தான், திருந்தவே மாட்டேன். ரவீந்திரன் சிரித்தான். நான் திருந்த என்ன இருக்கு? அப்புறம் நாளன்னைக்கு மதுரையில எங்க கட்சியோட மாநில மாநாடு. பேப்பர்ல பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் புறப்படுறேன். புறப்படுறியா? அப்போ என் பேட்டி? எதுக்குப்பா இந்த பேட்டி எல்லாம்? நான் யாருக்கும் தர்றதா இல்ல. எனக்கு கூட வா. அது சரி, என்கிட்ட ஏதாவது பெருசா கேட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிருன்ற. நீ அதை விட்டுட்டு பேட்டி பேட்டி பேட்டின்ற. ஏதோ நீ கேக்குறியேன்னு ஒத்துக்கிட்டா நீ வந்து கண்ட கேள்வியெல்லாம் கேட்டு என்னை காத்துல பறக்க விட போற. கேள்வி கேட்கறது என் தொழில். பதில் சொல்ல உனக்கு சொல்லியா தரணும்? சரி, நான் மதுரை மாநாட்டுல இருந்து திரும்பினதும் வர வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு உனக்கு பேட்டி தர்றேன், சரியா? தேங்க்யூப்பா. பகுதி 3. ரவீந்திரன் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் முஃபட்டை நிறுத்தினான். ரைட்டர் டேபிளுக்கு போனான். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. உட்கார்ந்தான். என்ன சார், ஏதாவது புது தகவல் உண்டா? இருக்கு சார், ஒரு ரோடு ஆக்சிடென்ட், ஒரு தற்கொலை. அப்படியா? ஆ,
அம்மனம்பாக்கம் கிராமத்து பொண்ணு தேவி வயிற்று வலியால விஷம் குடிச்சிடுச்சு. எங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தாங்க, பழைக்கல. வயசு 20 இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஆக்சிடென்ட் எங்க? பொட்டங்காட்டுல 2 லாரி எதிரெதிர மோதிரி லாரி டிரைவர் ஒருத்தன் அவுட்டு, இன்னொருத்தன் சீரியஸ். 4 பேர் காயம். 2மே சரக்கு லாரியா? டிரைவருங்க பேரு? 2ம் சரக்கு லாரி தான். செத்தவன் பேரு காசி, சீரியஸா இருக்கிறவன் சந்திரன். மத்தவங்க பேரு, வயசு? ரைட்டர் சொல்ல சொல்ல எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து கொண்டான். திரும்ப கையில் மனம் எல்லாவற்றையும் அசை போட்டது. பேச நேரம் இருக்கும் போது முருகேசன் எதையாவது செய்கிறேன் என்பான். இவனுக்கு தான் அதுல நாட்டம் இல்லை. சமீப காலமா ருக்மணியோட நச்சரிப்பை தாங்க முடியல. ஒரு புறம் முருகேசனோட அரசியல் முன்னேற்றம், இன்னொரு புறம் இளங்கோவோட பட்டிமன்ற புகழ். மூவரும் ஒன்றாக தான் தமிழ் முதுகலை பயின்றார்கள். மாம்பழம் ஏரிக்கரை தெருவில் ஒரு மாடியறை, அதில் தான் பொங்கி தின்றார்கள். படிக்கட்டு கூட கவிதை பாடும் என்று வர்ணிக்கப்பட்ட கல்லூரியில் தமிழ் பயின்றார்கள். ரவீந்திரன் இலக்கியத்தில் அமர்ந்தான். பண்பாட்டு சிறப்பை நினைத்து மகிழ்ந்தான். தமிழனின் ஒருங்கை கற்றான். முருகேசன் இலக்கியத்திலிருந்து பேச கற்றான். இலக்கியத்துக்கும் வாழ்க்கைத்துக்கும் உள்ள இடைவெளியை உணர்ந்தான். இடைவெளியோடு வளர்ந்தான். ஒரு அரசியல் இயக்கத்தின் மாணவர் தலைவனானான். இளங்கோவுக்கு ரவீந்திரனைப் போலவே அரசியல் பிடிக்கவில்லை. ஆனால் அவனுக்கு பிரவாகமாக பேச வந்தது. அவன் முதலில் தன்னை ஒரு கவிஞன் என்று சொல்லிக் கொண்டான். கவியரங்கங்களுக்கு போனான். ஒரு கவிதை தொகுதி எழுதி வெளியிட்டான். ஏதோ ஒரு பட்டிமன்ற வாய்ப்பு வந்த போது அவனுக்கு பொறி தட்டியது. அட, எனக்கு நல்லா பேச வருதே என்று வியந்தான். ஆடியன்ஸ் கைத்தட்டினார்கள். அறிஞர்கள் விமர்சித்தார்கள். இது 3ஆம் தர பேச்சு. பட்டிமன்ற மரபை இது பாதிக்கிறது என்று அறிவு சார்ந்த விமர்சனங்களை புறத்தள்ளினான். கைத்தட்டல்களை அள்ளினான். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம் பிடித்தான். அது கடல் கடந்தும் தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அவனை அறிமுகப்படுத்தியது. அவன் ஒரு குழுவை உருவாக்கினான். மேடை நாடக குழுக்களைப் போல் 4-5 தலைப்புகளில் திட்டமிட்டபடி ஸ்கிரிப்டுகளை எதிரும் புதிருமாக அவர்கள் பேசி இடையிடையே இரவல் ஜோக் அடித்து பெயர் பெற்றார்கள். பல முறை கடல் கடந்து சென்று கச்சேரி செய்தார்கள். இளங்கோ இப்பொழுது சென்னையில் பங்களாவும் காரும் வைத்திருக்கிறான். ரவீந்திரன் மொஃபட்டை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தான். கொண்டு வந்த செய்திகளை தொலைபேசியின் பக்கத்தில் வைத்து பேப்பர் வெயிட்டை அதன் மீது வைத்தான். ருக்மணி டீ கொண்டு வந்து வைத்தாள். முருகேசன்னாவை என்னைக்கு பார்க்க போறீங்க? வர்ற வெள்ளிக்கிழமை. அவரை பார்க்கும்போது எது வேணாலும் கேளுங்கன்னு அவரே சொல்றாரு. அதனால குறைந்தபட்சம் ஒரு வாத்தியார் வேலையாவது கேளுங்க. நான் எதையும் பிச்சை கேட்க தயாரில்லை. இல்ல, நான் சொல்றத. ருக்மணி, நீ போய் உன் வேலையை பாரு. ஆமா, எல்லாத்துக்கும் இது ஒன்று சொல்லி என் வாயை அடைச்சிடுங்க. என் வேலை என்ன வேலை? தினமும் ஆக்குறது, அரிக்கிறது, துவைக்கிறது, ஆசா பசங்களை மென்னு முழுங்குறது, இதானே? அவன் அவளை முறைத்தான். முணங்கியபடியே உள்ளே சென்று விட்டாள். டீயை உறிஞ்சியபடி தன்னிடம் இருந்த செய்திகளை பார்த்தான். அவற்றை சுளித்தும் அம்புக்குறியிட்டும் முன்பின்னாக ஒழுங்கமைத்தான். தொலைபேசியில் தன் பத்திரிகை அலுவலகத்தை பிடித்தான். செய்திகளை தெரிவித்தான். ரிசீவரை வைத்தான். சோர்வாக இருந்தது. ருக்மணியின் அதிருப்தியை எப்படி ஜெயிக்கப் போகிறோம் என்று கவலைப்பட்டான். ஒரு விஷயம் தெளிவாகுது. அவனால முருகேசனை போல தலைவனாவதோ இளங்கோவை போல தமிழ்ல முழங்குவதோ முடியாது. அதை விட மற்றவங்களை மயக்க நிலையில் ஆழ்த்தி அதுல காசு பண்றது அவனுக்கு சுட்டு போட்டாலும் வராது. அதனால எல்லாம் ஒன்றும் குறைஞ்சு போயிடல. மற்றவங்க பார்வைக்கு தான் அவன் பிழைக்க தெரியாதவன் ஆயிடுறான். 40 வயதை எட்டியாச்சு. இனிய குணங்களை மாத்திக்கிற முடியும். நாற்காலியில் சரிந்து உட்கார்ந்து அதன் நுனியில் தலையை சாய்த்து கொண்டான். உள்ளே ருக்மணி நங்கென்று பாத்திரங்களை வைத்துக் கொண்டிருந்தாள். பகுதி 4. தொலைபேசி ஒலித்தது. ரவீந்திரன் ரிசீவரை எடுத்தான். ஹலோ, ரவி ஹியர். நான் தான்ப்பா, முருகேசன். இன்னும் நீ கிளம்பலையா? கிளம்பிட்டு இருக்கேன். ஆமா, அந்த பேட்டியை நீ காலை கதிர்க்காகவா எடுக்க போற? இல்ல, இது வெளி அசைன்மெண்ட், ஆராய்ச்சி மணிக்காக. ஆராய்ச்சி மணியா? அவனுங்க வில்லங்கம் பிடிச்ச ஆளுங்களாச்சே. அவங்களுக்கு நீ எப்படி ஒத்துக்கிட்ட? நான் எப்படி ஒத்துக்கிறது? நான் 3000 ரூபாய் பணத்துக்காக ஒத்துக்கிட்டேன். நீ எனக்காக ஒத்துக்கிற. சரி, என்னமோ பண்ணு. நீ வரும்போது தங்கச்சியையும் கூட்டிட்டு வா. உனக்கு தொழில் முறையா இருந்தாலும் எனக்காவது குடும்ப நண்பர்களை பார்த்த திருப்தி இருக்கட்டும். சரி, அன்னைக்கு காலையில டிஃபன்ல இருந்து ராத்திரி சாப்பாடு வரைக்கும் நம்ம வீட்டில தான். இல்ல, எதுக்கு அதெல்லாம்? மறுக்காத, வச்சிடட்டுமா? சரி. மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டதும் அவனும் ரிசீவரை வைத்தான். யார் போன்ல என்று ருக்மணி தலையை நீட்டினாள். முருகேசன். என்ன சொல்றாரு? வர்ற வெள்ளிக்கிழமை நாம அவர் வீட்டுக்கு குடும்பத்தோட வரணுங்கிறாரு. 3ஆம் மனுஷங்களுக்கு இருக்கிற அன்பும் பாசமும் கூட சொந்த புருஷங்கிட்ட இல்ல. அன்பை அளக்க காசை பயன்படுத்தினா இப்படிதான் தோணும். ஆமா, கையால் ஆகாத தனத்துக்கு இப்படி ஒரு விளக்கம். அவன் வழக்கமான நொடிப்புடன் அடுக்கலைக்கு சென்று விட்டாள். வெள்ளிக்கிழமை வரை வழக்கமான வேலைகள் தான். வேறெந்த மாறுதலும் இல்லை. ரவீந்திரன் பத்திரிகை துறை ஆர்வத்தில் முதலில் சென்னையில் தான் வேலைக்கு சேர்ந்தான். அந்த தினம் இதழிலேயே தங்கியிருந்ததால் இந்நேரம் சிறப்பு நிருபரோ உதவி ஆசிரியராவோ ஆயிருக்கலாம். ஆனால் அவனுடைய
பிராங்கைட்டிஸ் நுரையீரல் ஒத்துழைக்காததால் சென்னையை விட்டு உள்ளூருக்கு வந்து காலை கதிர் நிருபனானான். காசளவில் நிச்சயமா இழப்புதான், முன்னேற்றம் இல்லைதான். ஆனால் வாழ்க்கையில் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளவோ, காசை குவிக்கவோ, புகழை தேடவோ தான் எந்த நிலைமையிலும் கொள்ளை சமாச்சாரங்களை செய்து கொள்ளவில்லை என்பதும், ஆன்மாவை கரைப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதும் அவனுக்கு நிம்மதியை தந்தன. எவரை பற்றியும் விமர்சிக்கும் துணிவையும் அவனுக்கு தந்தன. முருகேசன் கூட பலமுறை சொல்லியிருக்கிறான், கவைக்குதவாத தத்துவங்களை விட்டுவிட்டு கட்சி பத்திரிகையில் உதவி ஆசிரியர் ஆக்குகிறேன் என்று. பிறகென்ன? ஜேர்னலிஸ்ட் காலனியில் ஒரு வீடு, சின்னதாக ஒரு வாகனம், சென்னை உன் காலடியில். இன்று வரை மறித்து கொண்டிருக்கிறான். முருகேசன் நண்பன் என்ற நிலையில் உயர்ந்தே இருக்கிறான். ஆனால் சமூக நிலையில்தான் எத்தனை தாழ்ந்து விட்டான். NRI சந்திரகாந்தன் பெயருக்கு அரசு நிலத்தை விற்ற விவகாரம் பத்திரிகைகளில் சந்தி சிரித்து விட்டது. காலை கதிராஸ் அரசு மதிப்பீட்டை விட மிக குறைவான விலைக்கு அந்த நிலம் தாரை வார்க்கப்பட்டிருப்பதை எழுதி கிழித்து விட்டார். அதன் பிறகு பிற இதழ்களும் அவற்றின் நிருபர்களும் அந்த செய்தியை புலனாய்ந்து முருகேசனை கிழித்து விட்டார்கள். இப்பொழுது அவன் பங்கு. முருகேசன் ஒன்றும் ஜூலியஸ் சீசர் இல்லை என்றாலும் ரவிக்கு இப்பொழுது புரூட்டஸ் பாத்திரம். பகுதி 5. முருகேசன் மனைவியை பார்த்து கையசைத்தான். கல்யாணி, கட்சி தொண்டர்களைப் போலவே போஸ்டர் வாசகங்களைப் போலவே ஏதும் முழங்காமல் பத்திரமா போயிட்டு வாங்க என்றாள். பசங்களை பார்த்துக்க. காரில் ஏறினான். ஸ்டார்ட் செய்யப்பட்டது. முன்னால் மதுரை மாவட்ட பிரதிநிதிகள் அடங்கிய அம்பாசிடர் உயிர் பெற்று ஓடியது. முருகேசனின் கார் தொடர்ந்தது. கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்தினார்கள். பாலவாக்கத்திலும் நீலாங்கரையிலும் அவனுடைய போஸ்டர்கள் சிரித்தன. அவனை விட சற்று பெரியதாக தலைவரின் படம் ஒரு மூலையில் கையொப்பம் மாதிரி சிறிய அளவு புகைப்படமாக ஆலந்தூர் அன்புமதி. முருகேசன் அன்புமதியை மனதில் குறித்து கொண்டான். அவனுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும். பையன் விவரமானவன். பேரணி, மாநாடு, தேர்தல் பணி, போஸ்டர் எல்லாவற்றிலும் அடிபட்டு கொண்டே இருக்கிறான். மாநில பொதுக்குழுவிலும் மாவட்ட செயற்குழுவிலும் இடம் பிடித்து விட்டான். 28 வயதுக்கு இது அசாத்திய முன்னேற்றம். 60 வயதாகியும் போஸ்டருக்கு பசை தடவி கொண்டு கட்சி பற்றுடன் இம்மையும் முன்னேறாத தொண்டர்கள் தான் ஏராளம். பிரீஃபை திறந்தான். காலி கோப்பையில் கொஞ்சம் ஜானி வாக்கரை சரித்து சோடா கலந்து ஊற்றினான். கார் சாலையில் வெண்ணையாய் வலிக்கியது. மதுரை மாநாடு இந்த வாரத்தை உறிஞ்சிவிட்டது. அடுத்த வாரம் பண்ணை வீட்டுக்கு போயாக வேண்டும். விவசாயமும் கட்டுமான வேலைகளும் ஒழுங்காக நடந்து வருகின்றனவா என்று பார்க்க வேண்டும். சந்திரகாந்தன் கொடுத்த பணம்தான் கட்டிட வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. அதை கூட எவனோ ஒரு நிருபர் மோப்பம் பிடித்து எழுதிவிட்டான். இவன் எழுதுவான், ஜனங்கள் படிப்பார்கள். அதனால் எல்லாம் என்ன ஆகிவிடப் போகிறது? பாரியா, எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறான்னு பொட்ட புலம்பல்ல இறங்குவாங்க. அவங்களால அதுதான் முடியும். சிகரெட்டை பொருத்தி பற்ற வைத்துக் கொண்டான். கார் அன்புமதியின் போஸ்டர் எல்லையை தாண்டி விட்டது. மாமல்லை மணிபாரதியின் போஸ்டர்களில் தலைவர் சிரித்து கொண்டிருந்தார். தலைவர் அளிக்கிறார், தரணியே திரளட்டும் மதுரையில் என்றும், அடலேற வா, ஆர்ப்பரித்து வா என்றும், தலைவா நாங்கள் கொள்கையை பற்றி நிற்போம் என்று கோட்டையில் கொழுவிருப்பாய் என்றும் மணிபாரதியின் போஸ்டர்கள் அசத்தின. ஆனால் அதில் தலைவரை தவிர அமைச்சர் வளவன் சிரித்து கொண்டிருந்தான். அவன் கோஷ்டியா நீ? எப்படியாவது ஆலந்தூர் அன்புமதியை கை தூக்கி விட வேண்டும். முருகேசனுக்கு சொந்த ஊர் திண்டிவனத்துக்கு அருகிலுள்ள ஓலக்கூர். பள்ளி நாட்களிலேயே ஆசிரியர் கம்பராமாயணத்தை செப்பலோசையில் பாடிய போது சொக்கி போனவன். முருகேசன் அந்த பாடலை பாடு என்றதும், அப்போதனின் முடிமன்னவன் கைம்போதகம் நிகர் காவலன் தன்னை என்று கட்டுக்கடவென்று கடகடவென்று ஓசை நயத்தில் பாடி பாராட்டு பெற்றவன். அருமை முருகேசா, அருமை. நீ பெரிய ஆளா வருவ. தமிழ் உன்னை வாழ வைக்கோ என்றார். அவனும் அப்படித்தான் நினைத்தான். தமிழ் படித்தவர்களின் வேலைவாய்ப்பு பற்றிய தெளிவேதுமின்றி சென்னைக்கு புறப்பட்டான். இளங்கலை 2ஆம் ஆண்டில் சென்னை அவனுக்கு ஞானஸ்நானம் செய்தது. யதார்த்தம் புரிந்த நிலையில்தான் அவன் அரசியலை தேர்வு செய்தான். உடனடியாக சென்னையில் ஒரு கிளையில் தன்னை கட்சி உறுப்பினராக பதிவு செய்து கொண்டான். பேச்சாளரானான். அவன் பேச்சால் கவரப்பட்ட நண்பர்களில் சிலர் பணத்தையும் நேரத்தையும் செலவு செய்ய தேர்தலில் நின்று மாணவர் தலைவரானான். கடந்த கால அரசியலை கூர்ந்து பார்த்தான். பல பேச்சாளர்கள் வெறும் பேச்சாளர்களாகவே வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார்கள். பல உறுப்பினர்கள் கிளை மட்டத்திலேயே வாழ்க்கையை தேய்த்து கொண்டிருந்தார்கள். அவன் நோக்கம் வளர வேண்டும், வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்பது. யோசித்தான், முடிவெடுத்தான். கட்சிக்காக கொடி கட்டினான், தோரணங்கள் அமைத்தான், போஸ்டர் ஒட்டினான், தெருச்சண்டையில் அடிபட்டான், மேடைகளிலும் பேசினான். தொண்டர்களை ஆளுமையாலும் தலைவர்களை அறிவாலும் வென்றான். 7வது வருடத்தில் MLA சீட் கிடைத்தது. அடித்த அரசியல் காற்று அமைத்த கூட்டணியும் சாதகமாக இருந்ததால் ஜெயித்தான்.
அடுத்து இடைத்தேர்தலில் மீண்டும் எம்எல்ஏ, அதைத் தொடர்ந்து அமைச்சர் பதவி. பிறகென்ன? சந்திரகாந்தன் போன்றவர்களின் அறிமுகமும் நட்பும் ஏராளமாக பணம் பண்ணிவிட்டான். ஏக்கங்களை வென்றுவிட்டான். எப்பொழுதாவது கண்ணாடி முன் நிற்கும் பொழுது அவனுடைய பிம்பம் அவனை கேலி செய்யும். முருகேசா, இது ஒரு பொழப்பா? ஓலக்கூர்ல மேலி பிடித்த கையோட உன் அப்ப இன்னமும் கௌரவமா பழச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கே இந்த பூலான் தேவி உத்தியோகம்? எல்லாத்தையும் விட்டுடு, தமிழ ஓது. யோசிப்பான். இப்பொழுதும் அவன் மேடை தோறும் தமிழை முழங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற மையத்தை மறந்துவிட்டு சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுகிறான். திருக்குறள் உலக பொதுமறை என்று மேடை தோறும் சொல்கிறான். ஒரு நிமிடம் மனசு கசந்தது. அரசியலுக்கு வராமல் இருந்திருக்கலாமா என்று யோசித்தான். வராமல் இருந்தால் எங்காவது ஒரு பள்ளியில் தமிழ் பயிற்றுவித்துக் கொண்டிருப்பான். அறிவியல் ஆசானும் கணக்கு வாத்தியும் டியூஷன் எடுத்து பணத்தை அள்ளுவதை பார்த்து ஏங்கியபடி சிங்கி அடித்துக் கொண்டிருப்பான். இல்ல, இதுதான் என் பாதை. முருகேசா, இது ஒரு பொழப்பா? ச என்று தலையை உதறிக்கொண்டான். கெட்ட வழியில் சிந்திக்கும் மனதை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். ஜானி வாக்கரில் அடுத்த பெக்கை தயார் செய்து கொண்டான். உறிஞ்சினான். காரின் பின் சீட்டில் சாய்ந்து கொண்டான். பகுதி 6. இரவில் விழித்திருக்கும் நகரமான மதுரை அப்பொழுது தூங்கிக் கொண்டுதான் இருந்தது. வெளியூர் பஸ் நிலையம், நகர பஸ் நிலையம், தியேட்டர், மூலமாசி வீதிகளின் நீங்களாக கூட்டமில்லை. நவீன நாகரிகங்கள் அடங்கி வழக்கி வாசிக்கப்பட்டிருந்தன. ரயில் நிலைய வாசலில் இருந்து மாநாட்டு பந்தல் வரை இருபுறமும் விளம்பர தட்டுகளில் தலைவர் சிரித்தார், சிந்தித்தார், பேசினார். தட்டுகளுக்கு கீழே டியூப்லைட்டுகள். தூங்கா நகரத்துக்கு தேவைதான். மதுரை பிரதிநிதிகளின் அம்பாசிடர் சாலையில் வழுக்கியது. உள்ளூர் டிரைவர் என்பதால் சாலைகள் அத்துப்படி. முருகேசனின் டிரைவர் கவனமாக தொடர்ந்தார். நகரின் மையத்தில் அமைந்திருந்த ஹோட்டல் வாசலின் கார்கள் நின்றன. கார் நிறுத்தப்பட்டதும் முருகேசன் விழித்துக் கொண்டார். என்னையா, ஹோட்டல் வந்துருச்சியா? அவங்க எங்க என்ற போது அம்பாசிடர் ஆட்கள் இறங்கி வந்து மரியாதை நிமித்தம் காரின் கதவை திறந்தார்கள். முருகேசன் காரை விட்டு இறங்கி வேட்டியை இறுக்கி கட்டி கொண்டார். காரின் சீட்டில் கிடந்த துண்டை எடுத்து தோளின் மீது போட்டுக் கொண்டார். அவர்கள் நடக்க அவர் தொடர்ந்தார். அவர்கள் ரிசப்ஷனில் சாவியை பெற்றுக்கொண்டு லிப்ட் முன்னால் நின்றார்கள். கதவு திறந்தது. உள்ளடைந்தார்கள். லிப்ட் 3ஆம் மாடியில் அவர்களை துப்பியது. அறைக்கு வந்தார்கள். ஐயா, ஓய்வெடுத்துக்கோங்க. நாங்க யாராவது கூட இருக்கணும்னாலும் இருக்கோம். வேணாம், நீங்க போய் மாநாட்டுல ஏற்பாடுகளை கவனிங்க. வெளியூர் ஆளிகள் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஏதாவது கூட்டம் குறையிற மாதிரி தெரிஞ்சா உள்ளூர்ல இருந்து 20-30 லாரிகளை பேரணியில விடணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு அலட்சியமா இருக்கக்கூடாது. முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணி வைங்க. சரிங்க ஐயா, நீங்க குளிச்சு முடிச்சு ஓய்வெடுத்துக்கோங்க. எது வேணும்னாலும் ஹோட்டல்ல சர்வீஸ் உண்டு. ஏதாவது கிடைக்கலைனா மாவட்டத்துக்கு ஒரு ரிங் கொடுங்க. சரி. அவர்கள் புறப்பட்டார்கள். முருகேசன் கதவை தாளிட்டான். அவர்களை சந்தேகத்துடன் பார்த்தான். பிறகு பிரீஃபில் இருந்து குட்டையும் வேட்டியும் எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றான். முற்றிலும் ஆடை அவிழ்க்காமல் எச்சரிக்கையாக குளித்து முடித்தான். எந்த சுவரில் எந்த வீடியோ கேமராவோ? நாளைக்கு பத்திரிகையில நிர்வாண கோலத்தில் மந்திரி என்று போடுவார்கள். போதை குறைக்கு இன்டர்நெட்டிலும் வைத்து விடுவார்கள். மாற்று ஆடைகள் அணிந்து வந்து கதவை திறந்தான். சோஃபாவில் அமர்ந்து தொலைபேசியில் சென்னையை தொடர்பு கொண்டான். பிஏ பேசினான். என்னையா, ஏதாவது செய்தி உண்டா? புதுசா ஒன்றும் இல்லைங்க. அம்மா இருக்காங்களா? லைன்லே இருங்க. என்னங்க, கல்யாணி பேசுறேன். பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கங்க. ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. சந்தோஷம். வீட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைங்க. ரிசீவரை வைத்தான். இன்டர்காமில் ரூம் சர்வீஸை அழைத்தான். எஸ்கியூஸ் மீ. தனியார் நிறுவன மேனேஜரை போல் மிடுக்காக உடையணிந்து வெயிட்டர் உள்ளே நுழைந்தான். ஆர்டர் தந்தான். டிஃபன் வந்தது. டிஃபனை முடித்ததும் டிரைவர் வந்தான். ஐயா, வாயா. ஓய்வெடுக்க போறீங்களா இல்ல இப்பவே மாநாட்டு பந்தலுக்கு போகணுமா? 1 மணி நேரம் கழிச்சு போகலாம். சரிங்க. சாப்பிட்டியா? ஆச்சுங்க. தங்க இடம் கொடுத்தாங்களா? கட்சிக்காரர் ஒருத்தர் வீட்டு மாடி ரூம கொடுத்துருக்காரு. போதும்ல? போதுங்க. சரி, நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. நிறைய ஓய்வு, கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தூக்கம் என்று பொழுதுபோக்கிய முருகேசனின் கதவு தட்டப்பட்ட போது தயார் நிலையில் இருந்தான். கதவை திறந்தான் டிரைவர். புறப்படலாமாயா? புறப்படலாம். கதவை சாத்தி கொண்டு வெளியே வந்தான். பார்க்கிங் லாட்டுக்கு வந்தார்கள். புறப்பட்டார்கள். கார் மாநாட்டு வாயிலை அடைந்தது. மதுரை பிரதிநிதிகள் வந்து வரவேற்றார்கள். முருகேசன் காரை விட்டிறங்கி அவர்களுடன் நடந்தான். மேடைக்கு வந்தார்கள். ஏற்கனவே மேடையில் மதுரை அமைச்சரும் வளவனும் இருந்தார்கள். மாநாட்டு ஏற்பாடுகளின் முழு பொறுப்பும் அவர்களுடையதுதான். முருகேசனுடைய வேலை அவர்களுக்கு உதவுவது, அவருடைய வேலையை மேற்பார்வை செய்வதும் தான். வளவன் முருகேசனை பார்த்து கரம் குவித்தான். மனதுக்குள்ளும் கரம். முருகேசனும் கரம் குவித்தான். மதுரை வாயா என்றார். வணக்கம். வணக்கம் வணக்கம். முகப்பை பார்த்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கோவில் சிம்பல் அரசமுத்திரிய ஞாபகப்படுத்துது. நல்லா இருக்குல்ல? நல்லாத்தான் இருக்கு. ஆனா என்ன? வாய்மையே வெல்லும்னு ஞாபகப்படுத்தி மனசாட்சியை தொந்தரவு பண்ணுது. சிரித்தார்.
மாநாட்டை பத்தி பேசினாயா? மாநாட்டை பத்தி பேசுனா எதுக்கு மனசாட்சியை பத்தி பேசுற? வெட்டி தள்ளியா? இதோ இங்க தலைவர் நிப்பாரு, பக்கத்துல நாம. பேரணி இந்த இடத்த கடந்து வரும்போது பார்க்க ரொம்ப வசதியா இருக்கும். ஆமாங்க, எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் தலா 30 வண்டி ஜனங்க வர்றாங்க. அநேகமா இங்க நடத்தப்பட்ட எல்லா பேரணிகளையும் விட இதுதான் பெருசு. தலைவர்கிட்ட நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். பத்திரிக்கைக்காரங்களையும் போட்டோகிராஃபர்களையும் நல்ல மரியாதையா நடத்தணும். எப்பவுமே நல்லா தானே நடத்துறோம். இருந்தாலும் அங்கொன்னும் இங்கொன்னுமா அசம்பாவிதங்கள் நடக்கும். அதுவும் நடக்கக்கூடாது. என்னையா, ஒரு பத்திரிக்கைக்காரனும் உன்னை பத்தி நல்ல விதமா எழுதல, நீ என்னன்னா அவங்களுக்கு இப்படி வக்காலத்து வாங்குற? நான் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கல, நம்ம கட்சிக்கு தான் வக்காலத்து வாங்குறேன். தொண்டர்கள் எங்கேயாவது மரியாதை குறைவா நடந்துகிட்டா அது அவங்கள நமக்கு எதிராக எழுத தூண்டும். அப்படியெல்லாம் நம்ம ஆட்களே நமக்கு கயிறு மாட்டிடக்கூடாதேங்கிறதுக்காக தான் சொல்றேன். புத்திசாலியா நீ? எல்லாம் உங்க ஆசிர்வாதம். நீ எதுக்கும் கொஞ்சம் தள்ளியேன்னு இல்லையா? ஏன் அப்படி சொல்லிட்டீங்க? கொஞ்சம் அசந்தா நம்மளையே குப்புற தள்ளி குழியும் பறிச்சு போட்டு மூடிட்டு மேலே ஏறி நின்றுடுவேயா நீ? என்ன நீங்க தப்பு ஒன்றும் இல்லையா? இதுதான் அரசியல் சதுரங்கம். பகுதி 7. ரவீந்திரன் தொலைக்காட்சியின் முன்னால் இருந்தான். தனியார் சேனல் ஒன்று மதுரை மாநாட்டு நிகழ்ச்சிகளை முற்றிலுமாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது. வாக்காளன் அவனுக்கு பிடித்த கட்சியின் வேட்பாளரை தான் ஆதரிக்கப் போகிறான் என்றாலும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவனுக்கு பிடித்தமான வேடங்களை அணிந்து அவன் முன்னால் வந்து போகின்றன. மீடியாக்களை ஆக்கிரமித்து அவன் நெஞ்சில் நிறைந்துவிட முயல்கின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த பேரணிகள். மெட்ராஸ் பார்க்கலாம், மதுரை பார்க்கலாம், அப்படியே நேரம் இருந்தால் நம்ம நடிகர் வீட்டை ஒரு எட்டி பார்த்துவிட்டு போக வேண்டும் என்ற வினோத எண்ணெய் கலவைகளான சோம்பேறி இளைஞர்களை கூலிக்கு அமர்த்தி லாரிகள் பறக்கின்றன. அவர்கள் கைகளில் கட்சி கொடிகள். தலைவர் வாழ்க என்ற கோஷம். எப்படியும் இன்னும் 6 மாதங்களில் 3-4 பேரணிகளை எதிர்பார்க்கலாம். லாரிகள், கட்சி கொடிகள், தலைவரின் பெயர் இவைதான் மாறும். இதே கூட்டத்தின் ஒரு பகுதி அவற்றிலும் வருக. இவர்கள் அரசியலின் ஜூனியர் ஆர்டிஸ்டுகள். டிவியை அணைத்து விடலாமா என்று ரவி யோசித்த பொழுது காட்சி மாறியது. கேமராக்கள் பேரணியை விட்டு மேடைக்கு தாவின. தலைவர் சிரித்தார், கையசைத்தார். வயோதிகத்தை வென்றபடி நின்றிருந்தார். அசதியை வென்று சிரித்தார். தூக்கத்தை வென்று தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். அவர் எப்பொழுதும் வென்றார். அரசியல் ஆடிக்காற்றில் அவர் தூக்கி எறியப்பட்டதுண்டு, துவட்டி எடுக்கப்பட்டதுண்டு. ஆனால் மறுபடியும் உயிர்ப்பிப்பார். டார்வின் சித்தாந்தத்துக்கு சரியான உதாரண புருஷன். அவருக்கு பக்கத்தில் முருகேசன், வளவன், மதுரை என்று அமைச்சரவை சகாக்கள் ஊர்வலத்தை நோக்கி உற்சாகமாக கையசைத்துக் கொண்டிருந்தார்கள். எறும்பு சாரியைப் போல ஊர்வலம் நீளமாக சென்று கொண்டிருந்தது. இது முடியவே மாலை ஆகும். பிறகு 2 நாள் மாநாட்டு நிகழ்ச்சிகள். 2ஆம் நாள் நிகழ்ச்சியை நள்ளிரவு 12 மணிக்கு முடிக்கிறார்கள். அதன் பிறகுதான் சென்னை வருவார்கள். வெள்ளி என்று கூட முருகேசனை மாலையிலோ இரவிலோ தான் சந்திக்க இயலும் என்று எண்ணினான் ரவி. வெள்ளி என்று மதியம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவன் வீடு திரும்பி விட்டதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு புறப்பட்டால்தான் சரியாக இருக்கும். இல்லை என்றால், அட ரொம்ப அசதியா இருக்குப்பா, இப்ப என்னால பேட்டியெல்லாம் தர முடியாது, நீயும் ஓய்விடு, நாளைக்கு வச்சுப்போம் பேட்டிய என்று முருகேசன் சொல்லக்கூடும். முடிந்தவரை முருகேசனை தொழில் நிமித்தமாக பார்த்து உடனே திரும்புவதுதான் நல்லது. தங்க நேர்ந்தால் பரஸ்பர அபிப்பிராய பேதங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ள நேரும். அது அவர்கள் நட்பை கூட பாதிக்கும். டிவியின் திரை மீண்டும் கூட்டத்தால் நிறைந்தது. நகரத்தின் நெரிசலை அதிகப்படுத்தியே தொண்டர்கள் ஊர்வலத்தில் ஊர்ந்து கொண்டிருந்தார்கள். கட்சிப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று காரணமாக தமிழர்கள் ஊர்வலத்தில் நடந்து ஓயாமல் தேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளி முழக்கங்களுக்கும் உள் முழக்கங்களுக்கும் உள்ள இடைவெளி தெரியாமல், தங்களை வழிநடத்தும் தலைவர்களின் எண்ணத்தை அறியாமல் கொள்கை தமிழர்களும் கூலி தமிழர்களும் நீள நீளமாக ஊர்வலம் போய்க் கொண்டிருந்தார்கள். ரவி தொலைக்காட்சியை அணைத்தான். பேரணி நடைபெற்று முடிந்தது. மாநாட்டின் துவக்க உரையை மதுரை மாவட்ட செயலாளர் துவங்கினார். அதன் பிறகு மாவட்ட பிரதிநிதிகள் பேச துவங்கினார்கள். கல்யாண வீடுகளில் சம்பிரதாயங்களும் சாப்பாடு நேரத்தில் ஒரே நேரத்தில் நடப்பது போல அங்கேயும் நடந்தது. தொண்டர்கள் உணவிருந்தி கொண்டிருந்த அதே நேரத்தில் மேடையில் உள்ளூர் பேச்சாளர்கள் பேசியபடி இருந்தனர். ஏறத்தாழ சாப்பாட்டு கடை முடிந்த பிறகு நிகழும் வண்ணம் அமைச்சர்கள் பேசும் நேரம் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. வளவன் தலைவரை கவரும் வண்ணம் அழகாக பேசினான். முருகேசனும் வேறு வார்த்தைகளால், வேறு சம்பவங்களால் தலைவரை அர்ச்சித்து குளிர வைத்தான். பிறகு மதுரை அமைச்சர் பேசினார். கட்சியின் நீண்ட வரலாற்றையும் அதற்கு உழைத்த உள்ளூர் தலைவர்களையும் அப்படி உழைத்த போதெல்லாம் தான் உடன் இருந்ததையும் எடுத்து கூறி மதுரையை பொறுத்தவரை தான் வேறு கட்சி வேறெல்லாம் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தார். நள்ளிரவாகியது. அவரவர் தங்க வைக்கப்பட்டுள்ள ஹோட்டல்களை நோக்கி கார்கள் புறப்பட்டன. மாநாட்டு பந்தலுக்கு உள்ளும் வெளியுமாக தொண்டர்கள் இறைந்து கிடந்தனர். இரவு நேர கடைகளில் தேநீர், பால், சிகரெட் விற்பனை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. முருகேசனின் காரும் ஹோட்டலை நோக்கி விரைந்தது. டிரைவர், ஐயா,
ராத்திரி நல்லா ஓய்வெடுத்துக்கோங்க. காலையில 9 மணிக்கு வந்துடுங்க. உடனே என்னை கொண்டு போய் மாநாட்டுக்கு பந்தல்ல விட்டுட்டு நிறைய ஓய்வெடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை தானே ஐயா புறப்படுறோம்? இல்ல, நாளைக்கு தலைவரோட பேச்சு எப்போ முடியுதோ உடனே அவர் கிளம்பி போயிடுறாரு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நாமளும் கிளம்பிடுறோம். நைட்டு டிராவல் வருங்களா? ஆமா. சரிங்க ஐயா. ஹோட்டல் பார்க்கிங் லாட்டை கார் அடைந்தது. முருகேசன் கீழே இறங்கினான். வரேன்பா. ஹோட்டலுக்குள் நுழைந்தான். பகுதி 8. மறுநாள் மாநாட்டின் இறுதி நிகழ்ச்சியாக தலைவர் பேசி முடித்த போது மாலை 6 மணி ஆகியிருந்தது. தலைவர் பேசி முடித்ததும் எல்லோரும் கலைய துவங்கினார்கள். மதுரை பிரதிநிதிகளும் அமைச்சரும் தலைவரின் பின்னால் வந்து கார் கதவை திறந்தார்கள். அவர் காருக்குள் நுழைந்து கையசைத்தார். கார் புறப்பட்டது. குமிழி நின்று கையசைக்க தொண்டர்களும் தங்கள் லாரிகளை நோக்கி நகர்ந்தார்கள். மதுரை அமைச்சரும் பிரதிநிதிகளும் பிற அமைச்சர்கள் கட்சி பொறுப்பாளர்களுக்கு விடை கொடுக்க துவங்கினார்கள். பெரும்பாலானவர்கள் அன்று இரவு தங்கி விஐபி விருந்துண்டு காலையில் புறப்பட தயாரானார்கள். முருகேசன் அப்பொழுதே பயணத்தை துவங்கினான். அதிகாலையில வீட்டுக்கு போய் ஓய்வெடுத்துக்கிட்டா போதும். மதிய அலுவலகத்துக்கு போயிடலாம். அப்பாயின்மெண்ட் டைரியை புரட்டியதும் ரவீந்திரனுக்கு பேட்டியளிப்பதாக கூறியது நினைவுக்கு வந்தது. பிரச்சனை இல்லை, வீட்டுல கார்ல அலுவலக அறையிலன்னு அவனை பக்கத்துல வச்சுட்டு போய் பேட்டி அளிச்சிடலாம். டிரைவர் ஐயா, நான் சொன்னபடி மத்தியானம் ஓய்வெடுத்துக்கிட்டியா இல்லையா? ஓய்வுலதாயா இருந்தேன் என்று அவன் பொய் சொன்னான். மற்றொரு டிரைவருடன் சேர்ந்து பிராந்தி சாப்பிட்டு மப்பு அதிகம் ஏறிவிட்டதால் வாந்தி எடுத்து உடம்பு கெட்டு அவதிப்பட்டதை பற்றி சொல்லவா முடியும்? விடியறதுக்குள்ள மெட்ராஸ் போயிடணும். போயிடலாயா? திருச்சி போய் சேர்ந்த போது சாப்பிடலாமா? சரிங்கய்யா. சாப்பிட்டார்கள். மீண்டும் கார் சீரான வேகத்தில் சென்றது. உளுந்தூர்பேட்டை வந்த போது டிரைவரின் கண் சொருகியது. விளக்கை டிம் அண்ட் டிப் செய்து வந்த எதிர்பக்கத்தில் லாரிக்காதன், பார்த்து போடா புறம்போக்கு என்றான். தூக்கத்திலிருந்து விழித்த முருகேசன், என்னாச்சு என்று கேட்டார். ஒண்ணுமில்லைங்கய்யா, லாரிக்காரன் ஏடாகுடமா வந்துட்டு நம்மள மிரட்டுறான். பார்த்து போ என்று சொல்லிவிட்டு முருகேசன் உடனே தூங்க ஆரம்பித்து விட்டார். டிரைவர் டேஷ்போர்டில் இருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து முகம் கழுவி கொண்டு தொடர்ந்து காரை செலுத்தினான். அச்சரம்பாக்கத்தை தாண்டியதும் சாலையோர டீ கடை அருகே காரை நிறுத்தி இறங்கினான். டீ குடித்தான். அப்பொழுதும் முருகேசன் தூங்கியபடியே இருந்தான். டிரைவர் அவன் இன்னமும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு சற்று தள்ளி நின்று சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டான். புகைத்த போது தூக்கம் சற்று குறைந்த மாதிரி இருந்தது. காரின் சீரான தாளாட்டு நின்று எங்கோ ஓரிடத்தில் தன் பயணம் நின்று போயிருக்கிறது என்பதையும் உணராமல் முருகேசன் இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தான். டிரைவர் தன்னுடைய வாட்சை பார்த்தான். அதிகாலை மணி 2. இன்னும் 2 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம் என்று தனக்குள் கூறிக்கொண்டு டிரைவர் காரில் ஏறினான். ஸ்டார்ட் செய்தான். மீண்டும் அது சாலையில் வழுக்கியது. மதுராந்தகம் பைபாஸ் ஏறிய போது முருகேசன் திடீரென்று விழித்து, எந்த ஊர் என்று கேட்டான். மதுராந்தகம் ஐயா. முருகேசன் கடிகாரத்தை பார்த்தான். இன்னும் 1.5 மணி நேரத்துல வீட்டுல போய் விழுந்துடலாம். எந்த தொந்தரவும் இல்லாம 4-5 மணி நேரம் தூங்கினாலும் போதும். நாளைய நிகழ்ச்சியை திட்டமிட்டபடி எதிர்கொள்ளலாம். சந்தோஷத்துடன் மீண்டும் தூங்கினான். கார் பைபாஸிலிருந்து இறங்கி மீண்டும் ஜிஎஸ்டி சாலையை தொட்டது. டிரைவர் கிளியாற்று பாலத்தை தாண்டுகிற வரை மிதமான வேகத்தில் சென்றான். பாலம் தாண்டி மேலவளம்பேட்டை கூற்றோடு தாண்டியதும் வேகத்தை அதிகரித்தான். மாமண்டூர் பாலம் வரை இந்த வேகத்திலேயே பறக்கலாம். பகுதி 9. நாகப்பனுக்கு விழிப்பு வந்தது. படுத்திருந்த திண்ணையிலிருந்து வானத்தை பார்த்தான். இன்னும் வெளிச்சம் வரவில்லை. நேத்து சினிமாவுக்கு போயிட்டு வந்தது தாமதமாக சாப்பிட்டது செரிக்கலையா? என்ன காரணம்னு தெரியல. தூங்கத்தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு பார்த்தா விழிப்பு வேற அடிக்கடி. எப்படியும் கூற்றோட்டு மணியில ராத்திரி கடை இருக்கும், போய் பீடியாவது வாங்கிட்டு வரலாம் என்று நினைத்தான். எழுந்து நடந்தான். அவன் உள்ளே மனைவியும் மகனும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். பாக்கெட்டை தொட்டு பார்த்தான். சில்லறை காசு இருந்தது. பீடி வாங்கவும் தேவைப்பட்டா ஒரு பால் குடிக்கவும் போதும். நடந்தான். நாகப்பனுக்கு 40 வயதாகிறது. வெந்ததை தின்று விதி வந்தால் சாகிற சாதாரண வாழ்க்கை அவனுடையது. அப்பாவுக்கு பால் வியாபாரம். இவனைப் போலவே அவரும் மாலையில் தண்ணீர் போடுவார். படிப்படி என்பார். அடி அடி அடிப்பார். நாகப்பனுக்கு பள்ளிக்கூடத்தை பார்த்தாலே பயமாக இருக்கும். வாத்தியார் வர்க்கம் வேறு அச்சுறுத்தியது. முடிந்தவரை பள்ளிக்கூடத்தை தவிர்த்தான். ஒழுங்காக வீட்டுல புத்தக பைய எடுத்துக்கிட்டு புறப்படுவான். பள்ளிக்கூடம் துவங்குறதுக்கு முன்னாடி போய் ரொம்ப நேரம் விளையாடுவான். பிரேயருக்கான மணி ஒழிச்சதும் காம்பவுண்ட் சுவரோட இடிஞ்ச பகுதியை கடந்து நகராட்சிக்கு சொந்தமான குப்பை வண்டியை நிறுத்துற கிரவுண்டுக்கு போயிடுவான். 2 பெரிய புளிய மரம் இருக்கும். சீசனுக்கு ஏத்தபடி ஜோட்டான் காய்களையோ பழங்களையோ பறிச்சு திம்பான். அதோட நிழல்லையே அடிமரத்துல முடியிற அளவு பச்சாக்கட்டை வரைஞ்சு விளையாடுவான். மாஸ் காட்டுவான். காசு ஜெயிச்சா ஐஸ் வாங்குவான். தோட்டா கடன் வாங்குவான். சமயங்கள்ல வீட்டுல திருடுவான். திருட்டுல அகப்பட்ட ஒரு முறையும், என்னையா உன் பையனை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்ற என்ற வாத்தியாரின் கேள்வியால் திகைத்து போன அப்பா அவனை கையும் புத்தக பையுமாக புளிய மரத்தடையில் பிடித்த பொழுது ஒரு முறையும் ஜென்மங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மாதிரி அடி வாங்கினான். அடி வலித்தது. பள்ளிக்கூடம் அதைவிட வலித்தது.
ஒரு வாரத்திற்கு பிறகு பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் நின்றான். மீண்டும் மடி. மறுபடியும் பள்ளிக்கூடம் சென்றான். வாழ்க்கையில் அவனை மிகவும் அச்சுறுத்திய இடம் பள்ளிதான். எனவே மீண்டும் நின்று அடி வாங்கினான். வாத்தியார் சொன்னார், இவன் ஸ்கூலுக்கு வரலைனாலும் கஷ்டம், வந்தாலும் கஷ்டம்தான். பேய் முழிக்கிறான். படிப்பையெல்லாம் இவனுக்கு ஒத்து வராது. நிறுத்திடு. கைத்தொழில் எதையாவது கத்துக்கொடு. அவன் பள்ளியிலிருந்து நிறுத்தப்பட்டான். மாடு கன்றுகள் கழுவ உபயோகப்பட்டான். பிறகு சைக்கிள் கடை. கடைசியாக மண்பாடி லாரியில் வேலைக்கு போனான். ஆற்று மணலை ராலியில் நிரப்புவது, உரிய இடத்தில் கீழே தள்ளி கொட்டுவதுதான் வேலை. இன்று வரை அதுதான் தொடர்கிறது. மாலையானால் உடம்பு வலி பின்னும். அப்பொழுதும் கொஞ்சம் சரக்கடித்து விட்டு வீடு திரும்புவான். நல்ல மனைவி அமைந்தால் ஏன் குடிச்ச என்று கேட்க மாட்டாள். அதனால் வருமானம் குறைகிறதே என்று புலம்ப மாட்டாள். 2 கறவைகளை வைத்து பாடுபட்டு அவளும் குடும்பத்தை தாங்கினாள். ஒரே பிள்ளை சரவணன். யார் செய்த புண்ணியமோ அவனுக்கு படிப்பு வந்தது. 9ஆம் வகுப்பு படிக்கிறான். மணியின் ராத்திரி கடை வந்து விட்டது. யாரு? நாகப்பனா? ஆமாப்பா. என்ன இந்த நேரத்துல? தூக்கம் வரல, கையில பீடியும் இல்ல. அதான். பீடி மட்டும் போதுமா? பால் சாப்பிடுறீங்களா? வேணாம், ஒரு கட்டி பீடியும் தீப்பெட்டியும் கொடு. வாங்கி ஒற்றை பீடியை உருவி எடுத்து பற்ற வைத்து கொண்டான். சாலையில் இரவு நேர லாரிகள் பறந்து கொண்டிருந்தன. என்ன ஸ்பீடா போறான்பா. லாரினா அப்படிதான். அதான் எல்லாரும் லாரிக்காரனை திட்டுறாங்க. திட்டுவாங்க, அவன் பொழைப்பு அதுலயும் கஷ்டமும் அவனவனுக்கு தான்ப்பா தெரியும். அதுவும் சரிதான். வேகமாக வந்த கார் ஒன்று சாலையின் இடது ஓரத்திலிருந்து சாலையின் மத்திக்கு திரும்புவதை அவர்கள் பார்த்தார்கள். என்ன நாகப்பா, பைத்திய மாதிரி வண்டி ஓட்டுறான்? தூக்கமா இருக்கும், எங்கேயாவது வண்டியை ஓரங்கட்ட கூடாது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே பின்னால் வந்த லாரி சுதாரிக்க முடியாமல் அந்த காரின் மீது மோத கார் சாலையின் மறு ஓரத்துக்கு தூக்கி எறியப்பட்டது. நெஞ்சத்தை குடையும் வலி நிரம்பிய கூச்சல்கள் கேட்டன. லாரி டிரைவர் ஒரு வினாடிதான் தாமதித்தான். உடனே லாரியை வேகமாக ஓட்டிச் சென்று விட்டான். அடப்பாவி, நிறுத்தாம போறானே. என்ன பண்றது மணி? கார்காரன் பண்ண தப்புக்கு நாம ஏன் மாட்டணும்னு நினைச்சிருப்பான். வர்றியா மணி, நாம போய் பார்ப்போம். மணி ஒரு கணம் கடையை விட்டு வர தயங்கினான். பிறகு அவன் பதிலுக்கு காத்திருக்காமல் செல்லும் நாகப்பனை பின்தொடர்ந்தான். அங்கே சென்று பார்த்தபோது காருக்குள் டிரைவரும் பின் இருக்கையில் முதலாளியுமாக இருவர் மட்டுமே இருப்பது தெரிந்தது. முதல்ல இவங்களை வெளியே எடுக்கணும். சற்று சிரமப்பட்டு முன்கதவை திறந்து டிரைவரை வெளியே எடுத்து கிடத்தினார்கள். உயிர் இருந்தது, மயங்கி கிடந்தான். உடம்பு முழுவதும் காயங்கள், உடல் முழுக்க ரத்தம் பூசி இருந்தது. பின் கதவு விபத்தில் நசுங்கி இருந்தது. அதன் மேற்புற கதவை மேலும் உடைத்து கதவை திறக்க நாகப்பன் முயன்றான். நிறைய வேலை வாங்கியது. 10 நிமிடங்களுக்கு பிறகுதான் திறக்க முடிந்தது. உள்ளே இருந்த ஆணின் முகம் கூட தெரியவில்லை. சொதவென்று உடல் முழுக்க ரத்தம். அந்த ரத்தத்தில் கையை வைத்து அவனை வெளியே எடுக்க உடம்பு கூசியது. ரத்தம், கையெல்லாம் பிசுபிசுக்க அவனையும் வெளியே எடுத்து கிடத்தினார்கள். மணி, இவங்களை செங்கல்பட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போகணும். வர்ற லாரிகளுக்கு கை போடு. மணி கடையின் மீது ஒரு கண்ணை வைத்து கொண்டே போகிற வாகனங்களுக்கு குறுக்கே கை போட்டான். கதந்து கிடக்கும் கார், இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் உடல்கள், கை காட்டும் மால், எல்லாவற்றையும் பார்த்த மாத்திரத்திலேயே விபத்து என்பது புரிந்தது. ஆனாலும் பெரும்பாலான லாரிகள் நிற்கவில்லை. ஓரிருவர் நின்றும் மறுத்துவிட்டு போனார்கள். லாரியில் கடைசியில் ஒரு லாரி டிரைவர் சம்மதித்த போது மேலும் 10 நிமிடங்கள் ஆகிவிட்டன. வா மணி. இல்ல நாகப்பா, என்னால கடையை விட்டுட்டு வர முடியாது, நீ போயிட்டு வந்துடு. அவன் சொல்வதும் நியாயம்தான். இரவு முழுவதும் விழித்திருந்தவன். இன்னும் சற்று நேரத்தில் அவன் மனைவி கடையை பார்த்து கொள்ள அவன் ஓய்வெடுக்க வேண்டியவன். சரி மணி. லாரியில் அவர்களை ஏற்ற மணியும் உதவினான். நாகப்பன் ஏறிக்கொள்ள லாரி புறப்பட்டது. 10 நிமிடங்களில் செங்கை மருத்துவமனையில் எதிரே நின்றது. நாகப்பன் கிளீனர் உதவியுடன் அவர்களை ஒவ்வொருவராக ஆஸ்பத்திரி வளாகத்துக்கு கொண்டு வந்து வீல் சேர்களில் கடத்தினான். பிறகு அவர்களை கேஷுவாலிட்டிக்கு தள்ளி சென்றார்கள். நான் வரேன்பா என்றார் கிளீனர். ரொம்ப நன்றிப்பா, டிரைவர் அண்ணனுக்கும் நன்றி சொல்லிடு. கிளீனர் போய்விட்டார். கேஷுவாலிட்டியில் இருந்த ஹவுஸ் சர்ஜனும் நர்ஸும் இரத்த வெள்ளத்தில் இருந்த இருவரையும் பார்த்துவிட்டு நாகப்பனிடம் திரும்பினார்கள். என்னாச்சு? இவங்க வந்த காரை ஒரு லாரி இடிச்சிடுது. விபத்து எங்க நடந்தது? அதெல்லாம் சாவகாசமா சொல்றேன், முதல்ல இவங்களை பிழைக்க வைங்க. சிஸ்டர், சார், இவங்க கிட்ட விஷயத்தை கேட்டு ஏஆர்ல பதிவு பண்ணுங்க. ஹவுஸ் சர்ஜனும் எம்என்ஏவும் ரத்தத்தை துடைத்து காயங்களின் தன்மையை பரிசோதித்தார்கள். மோசமாக காயமடைந்திருந்த முருகேசனின் துரதிருஷ்டம், அவன் மாநில அமைச்சர் என்று அடையாளம் காணப்படவில்லை. நிறைய காயங்கள், பிளட் லாஸும் ஆகியிருந்தன. டிரைவரை சோதித்தார்கள். அதிக காயங்கள் இல்லை, ஆனால் காதில் இருந்து ரத்தம் வழிந்தது. அது காயத்திலிருந்து வழியும் ரத்தமா அல்லது காதிலிருந்து வருகிறதா என்பது தெரியவில்லை. காதிலிருந்து என்றால் அபாயகரமான உள்காயமாக இருக்கக்கூடும். சில இடங்களில் பேண்டேஜ் சுற்றப்பட்டது. ஆளுக்கு 2 ஊசிகள் போடப்பட்டன. பிறகு அவர்களை வார்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். உங்க பேரு? நாகப்பன். விலாசம் சொன்னான். ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டரில் அது குறிக்கப்பட்டது. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நானா?
ஆமா, நீங்க தானே இவங்களை இங்க கொண்டு வந்தது. ஆமா, அப்ப நீங்க தான் கையெழுத்து போடணும். நாகப்பனுக்கு சங்கடமாக இருந்தது. போலீஸ்காரர்கள் வந்து அவனை விசாரிப்பார்கள். ஒருவேளை லாரிக்காரனை கண்டுபிடிச்சு வழக்கு பதிவு செஞ்சா அவன் அடிக்கடி கோர்ட்டுக்கு அலையணும். தலையெழுத்தேன்னு கையெழுத்து போட்டு விட்டு வெளியே நடந்தான். ஒரு பீடியை பற்ற வைத்துக் கொண்டான். பொழுது பளபளவென்று விடிய துவங்கியது. ஒரு டீ குடித்துவிட்டு கொஞ்சம் பீடி வாங்கி வைத்துக் கொண்டால் தேவலை. பாக்கெட்டை துளாவினான். பகீர் என்றது. சில்லறையை வெளியே எடுத்து பார்த்த போது 1 ரூபாய் தான் இருந்தது. பீடி மட்டும் வாங்கலாம். ஊர் திரும்புறதுக்கும் ஏதாவது தெரிஞ்ச லாரி வருதான்னு தான் பார்க்கணும். பகுதி 10. டிரைவர் கண்விழித்தான். உடம்பெல்லாம் வலித்தது. அம்மா என்று முணங்கினான். அக்கம் பக்கத்தில் இருந்து முழங்கல்களும் கூச்சல்களும் தான் கேட்டபடி இருந்தன. தலையை கூட உயர்த்த முடியாமல் கண்களை சரித்து பார்த்த போது தூரத்தில் நர்ஸ் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. சிஸ்டர். 2-3 குரல்களுக்கு அவள் தலையை கூட நிமிர்த்தவில்லை. மேலும் அவன் தீனமாக அலறிய போதுதான் அவள் சலிப்புடன் நிமிர்ந்தாள். என்ன? இங்க வாங்கல. அலுப்புடன் நாற்காலி இழுத்துவிட்டு வந்தாள். என்னையா? அமைச்சர் எப்படி இருக்காரு? அமைச்சரா? எந்த அமைச்சரு? சுற்றுலாத்துறை அமைச்சர் முருகேசன். அவரா? அவர் இங்க எங்க? நான் அவரோட டிரைவர். இங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ உன்னோட அடிப்பட்டவர் தான் அமைச்சரா? ஆமா. அவரு இப்ப எங்க? இதே வண்டியில தான் இருக்க வார்டு தான் இருக்காரு. அவரை நல்லா கவனிச்சுக்கோங்க. அவருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இல்ல, நீங்க ஓய்வெடுங்க. அட்மிட் ஆகியிருப்பது அமைச்சர் என்று அறிந்த கணத்திலிருந்து நர்ஸுக்கு பரபரப்பு தோன்றிவிட்டது. அவசரமாக ஹவுஸ் சர்ஜன் அறைக்கு சென்றாள். சார், என்ன? அந்த ஆக்சிடென்ட் கேஸ் மந்திரியாமே. மந்திரியா? யார் சொன்னது? அடிப்பட்ட இன்னொருத்தர், அவரோட டிரைவரா? அந்த ஆளுக்கு விழிப்பு வந்து அவர்தான் சொன்னாரு. எந்த மந்திரி? சுற்றுலாத்துறை முருகேசன். ஓ, அந்த திருடனா? என்ன சார் கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க? ஆரம்பவுக்கு சொல்ல வேணாமா? சொல்லணும் என்று எழுந்தார். வார்டுக்கு வந்தார். நர்ஸ் தொடர்ந்தாள். ஹவுஸ் சர்ஜன் முதலில் ஆரம்பவுக்கு போன் செய்தார். பிறகு டீனுக்கு. ஆரம்போ 5வது நிமிடத்தில், டீன் 10வது நிமிடத்தில் உள்ளே வந்தார்கள். என்னையா அது? ஒரு மந்திரி அடிபட்டிருக்காரு, உடனே சொல்ல வேணாமா? மந்திரின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு போன் பண்ணோம் சார். ஹெட் இன்ஜூரியை பரிசோதிச்சாகணும். இமீடியட்டா ஸ்கேன் பண்ணுங்க. சரிங்க சார். 10 நிமிடத்தில் ஸ்கேன் செய்யப்பட்டு அமைச்சருக்கு மூளையில் எதுவும் காயம் ஏற்படவில்லை என்று உறுதி செய்யப்பட்டது. அபாயம் எதுவும் இல்ல. இருந்தாலும் அவரை இங்க வச்சுக்கிட்டு இருக்கிறத விட சென்னைக்கு அனுப்பிடுறது பெட்டர். தகவல்கள் பறந்தன. மருத்துவமனை வளாகவே திமிலோகப்பட்டது. இரத்தக்கரை படிந்த வேஷ்டி சட்டையுடன் தெரிந்த லாரி ஏதாவது வருகிறதா என்று பார்த்து கொண்டிருந்த நாகப்பனின் காதிலும் விஷயம் விழுந்தது. படாலத்தில் ஆக்சிடென்டா? மந்திரிக்கும் டிரைவருக்கும் அடியா என்று யாரோ யாரிடமோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாகப்பனின் அந்த நேர கவலை வேறு. ஓசிலாரி கிடைத்து வீடு திரும்ப இன்னும் எவ்வளவு நேரமாகுமோ? எவ்வளவு தாமதமாகிறதோ அதை பொறுத்து அன்று வேலைக்கு போக முடியாது. அன்றைய பிழைப்பில் மண். பகுதி 11. ரவீந்திரனுக்கு கண்விழித்த போதே சோர்வாக இருந்தது. பின் தூங்கி முன்னெழும் ருக்மணி அன்று அசாதாரணமாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை தொந்தரவு செய்ய விரும்பாமல் ஜிஎஸ்டி சாலைக்கு வந்தான். பழக்கமான கடையில் காஃபி ஆர்டர் செய்தான். பலமான அடியா? மெட்ராஸ் எடுத்துட்டு போறாங்களாம். முழுசா திரும்புவானா? தெரியல. அவன் பண்ண பாவத்துக்கு இப்படிதான் பலன் கிடைக்கும். அவன் ஆர்வத்துடன் அவர்களின் பேச்சை கவனித்தான். பதவியில இருக்கிறப்போ என்ன ஆட்டம் ஆடுறானுங்க. அடையாளம் தெரியாம நடுரோட்ல அடிபட்டு கிடக்கும் போது ஐயோ அம்மானு தானே கூப்பாடு வருது. நான் மந்திரி, மாண்பு மிகுன்னா கத்த முடியுது. அப்படி கத்துனா உதவுறவன் கூட உதவாம போயிடுவான். பதவி பறி போயிடுதுன்னு செய்தி வந்தாலே சுத்தி நிக்கிற காக்கா கூட்டம் பறந்து போயிடுது. அதற்கு மேல் ரவீந்திரனால் தாங்க முடியவில்லை. என்னங்க ஆச்சு? மதுரை போயிட்டு வந்த மந்திரியோட காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பலமான அடியான். எந்த அமைச்சர்? ஹோட்டலுக்கு இடம் ஒதுக்கின வள்ளல். சுற்றுலா முருகேசன். முருகேசனா? அவனுடைய அதிர்ச்சி அவர்களுக்கு புதிராக இருந்ததால் மேலும் முருகேசனை பற்றி பேசாமல் இருந்தார்கள். ரவீந்திரன் அவசரமாக வீடு திரும்பி முஃபட்டை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையை அடைந்தான். மருத்துவமனை வளாகத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுதே வாசல் பஸ் ஸ்டாப்பில் இரத்தக்கரை படிந்த வேட்டி சட்டையுடன் ஒருவன் நிற்பது கண்ணில் பட்டது. வேறொரு சந்தர்ப்பமாக இருந்தால் அவன் அந்த ஆளை நெருங்கி விசாரித்திருப்பான். இப்பொழுது முருகேசன் பற்றிய கவலையில் அதெல்லாம் தோன்றவில்லை. முஃபட்டை பார்க் செய்துவிட்டு கேஷுவாலிட்டிக்குள் ஓடினான். சிஸ்டர். எஸ். அடடே, நீங்களா சார்? என்ன சார் இவ்வளவு காலையில ஹாஸ்பிட்டல் பக்கம்? அமைச்சர் முருகேசன் விபத்துல சிக்கிட்டாராமே. ஆமா சார். மந்திரிங்கிறதே லேட்டா தான் தெரிஞ்சது. பழைய மந்திரிங்க பார்த்த உடனே அடையாளம் தெரியும். இவர் யாருக்கும் தெரியல. அப்புறம் மந்திரின்னு தெரிஞ்ச உடனே நல்லா பாத்துக்கிட்டாங்க. இப்போ எந்த வார்டுல இருக்காரு? இப்போ இங்க இல்ல சார், மெட்ராஸ்க்கு அனுப்பிட்டாங்க. ஜிஹெச்கா? இல்ல சார், தனியார் ஹாஸ்பிட்டல். அந்த மருத்துவமனையோட பெயரே சொன்னாள். அவங்க வீட்டுக்கு தகவல் தெரியுமா? டீன் ஃபோன் பண்ணிட்டாரு. ஓகே, தேங்க்யூ என்று வெளியே வந்தான். மொஃபட்டை மருத்துவமனைக்கு வெளியே தள்ளி கொண்டு வந்தவன் பஸ் ஸ்டாப்பில் அந்த இரத்தக்கரை ஆளை இப்பொழுதும் பார்த்தான். முருகேசன் விபத்தை பற்றி தன்னுடைய செய்தித்தாளுக்கு தகவல் தர வேண்டும்.
பிறகு ருக்மணியை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு சென்று முருகேசனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்களுடனே இவனை விசாரிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றியது. மொஃபட்டை மதிலோரமாக நிறுத்திவிட்டு அவனுக்கு பக்கத்தில் போய் நின்றான். என்னங்க இது, உங்க வேட்டி சட்டையில ரத்தம்? அவன் திரும்பி பார்த்தான். பார்வையில் சிநேகம் இல்லை. உனக்கு பதில் சொல்ல வேண்டுமா என்ற கேள்வி இருந்தது. ரொம்ப களைப்பா வேற இருக்கீங்க. அவன் மெல்ல தளர்ந்தான். அடுத்தவங்களுக்கு உதவ கிளம்புனா இப்படிதான். சட்டையும் ரத்தமாகும், பாக்கெட்லயும் 10 பைசா இருக்காது. காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் வேணாம் சார். ₹1 பீடி வாங்கி கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். சரி வாங்க என்னோட. எதிரில் இருந்த கடைக்கு சென்று 2 டீ ஆர்டர் கொடுத்து விட்டு பீடி வாங்கி அவன் கையில் கொடுத்தான். டீ எதுக்கு சார்? வெறும் வயித்தா தானே இருக்கீங்க, சும்மா சாப்பிடுங்க. அவன் டீயை உறிஞ்சி முடித்து விட்டு பீடியை பற்ற வைத்தான். ஆமா, நீங்க யாருக்கு உதவுனீங்க? ஏன் இப்படி சட்டையெல்லாம் ரத்தமாச்சு? படாளத்துல ஒரு ஆக்சிடென்ட். மந்திரியும் அவரோட டிரைவரும் அடிபட்டு கிடந்தாங்க. நான் ஒத்த ஆளா அவங்களை இங்க கொண்டு வந்து போட்டேன். அதுலதான் இந்த ரத்தக்கரை. ஆக்சிடென்ட் ஆனவர் மந்திரின்னு எப்படி தெரியும்? 10 நிமிஷம் முன்னாலதான் அவரை மெட்ராஸ்க்கு கொண்டு போனாங்க. அப்பதான் அடிப்பட்டவர் மந்திரின்னு பேசிக்கிட்டாங்க. காப்பாத்தும் போது மந்திரின்னு தெரியாது இல்லையா? ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவும் போது அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உதவ முடியும். இப்போ வீட்டுக்கு போக காசு இருக்கா? இல்ல. அப்ப எப்படி போவீங்க? நான் லாரியில போறேன். தெரிஞ்ச லாரி ஏதாவது வந்தா அதுல போயிடுவேன். லாரி எப்போ வர்றது? அதெல்லாம் சரியா சொல்ல முடியாது. ஆனா ஏதாவது ஒரு லாரி வரும். நீங்க அப்படி காத்திருக்க வேணாம். நான் காசு தர்றேன். நேரத்தோட பஸ் பிடிச்சு ஊருக்கு போங்க. வேணாம் சார், இனிமே போனாலும் நான் வேலைக்கு போக முடியாது. அதனால லாரி கிடைக்கிறப்போ போய்க்கிறேன். ஏன், சீக்கிரம் போனா வீட்டுல ஓய்வாவது எடுக்கலாமே. இந்தாங்க. ரொம்ப நன்றி சார் என்று காசை பெற்றுக்கொண்டான். உங்க பேர் என்ன? நாகப்பன். மிஸ்டர் நாகப்பன், மந்திரி உயிரை காப்பாத்திருக்கீங்க. பதிலுக்கு மந்திரியும் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். அவர் மந்திரின்னு தெரிஞ்சிருந்தா நான் உதவி செஞ்சேன். இந்த தன்னலமற்ற சேவைய அவர் கௌரவிக்க விரும்பலாம்ல. உங்களுக்கு எந்த எந்த மாதிரி உதவியை எதிர்பார்க்குறீங்க? அவர் பொழைச்சு நல்லபடியா வரட்டும் சார். ரவீந்திரனுக்கு சுருக்கென்றது. அவனிடம் விடை பெற்று கொண்டு மொஃபட்டை நோக்கி நடந்தான். பகுதி 12. ரவீந்திரன் ருக்மணியை அழைத்துக் கொண்டு அந்த தனியார் மருத்துவமனைக்கு சென்றான். முருகேசன் சிகிச்சை பெறும் அறைவாசலில் ஏராளமான கூட்டம். அரசியல் பிரமுகர்கள், போலீஸ் பாதுகாப்பு. போலீஸ்காரர்கள் தங்களுக்கு மிகவும் அறிமுகமானவற்றை தவிர மற்ற முகங்களை நிராகரித்தார்கள். ரவீந்திரன் மிகவும் சிரமப்பட்டான். மனைவி சகிதமாக உள்ளே நுழைந்து அனுமதி மறுக்கப்பட்டான். போங்க சார், இன்னும் 1 வாரம் 10 நாள் ஆச்சுன்னா இவ்வளவு கூட்டம் இருக்காது. அப்போ வந்து பாருங்க ப்ளீஸ். நான் வெளியூர்ல இருந்து வர்றேன். நான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பிஏ கிட்ட ரவீந்திரன்னு சொன்னீங்கன்னா வந்து கூட்டிட்டு போவாரு. சார், இந்த நேரத்துல அதெல்லாம் முடியாது. போங்க ப்ளீஸ். போங்க சார். மரியாதையா சொன்னா உங்களுக்கு புரியாதா? இதோ பாருங்க, விஐபிங்க வர்றது பாக்குறதை விட எங்களை மாதிரி குடும்ப நண்பர்கள் பாக்குறது இப்ப ரொம்ப முக்கியம். எங்களை பாக்குறது தான் கல்யாணிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆறுதலா இருக்கும். அந்த அதிகாரி சற்று திகைத்தார். கல்யாணியா? ஆமா, அமைச்சரோட மனைவி. அவங்களும் உங்களுக்கு தெரியுமா? நாங்க குடும்ப நண்பர்கள். நானும் அமைச்சரும் கல்லூரி தோழர்கள். நீங்க அவரை இன்னைக்கு பார்த்தாகணுமா? இவ்வளவு சொன்ன பிறகும் இப்படி ஒரு கேள்வியா? இல்ல சார். சார் என்னமோ மயக்க நிலையில தான் இருக்காரு. 1 வாரம் கழிச்சு வந்தீங்கன்னா சுயநினைவோட இருப்பாரு. நீங்க வந்து போற விஷயமும் மனதுல பதியும். இது வெறும் சம்பிரதாயத்துல வந்து பாக்குறது இல்லைங்க. அவருக்கு விபத்துன்னு கேள்விப்பட்ட உடனே ஏற்படுற ஆற்றாம, அவங்க மனைவி மக்களுக்கு ஆறுதல் சொல்லணுங்கிற தவிப்பு. சரி வாங்க சார். ரவியும் ருக்மணியும் அவர்களை தொடர்ந்தார்கள். அறைக்குள் 2-3 பேர் இருந்தனர். அவர்கள் திரும்பி வந்ததும் நுழைய அடுத்த பேட்ச் காத்திருந்தது. ரவி உடல் முழுக்க கட்டுகளுடன் நினைவற்று கிடக்கும் முருகேசனை பார்த்ததும் வெலவெலத்து போனான். எங்கே கூச்சலிட்டு விடுவோமோ என்ற அச்சத்தில் வாயை பொத்திக் கொண்டான். அடக்கப்பட்ட சோகத்தில் கண்கள் நீரை சொரிந்தன. உடல் குலுங்கியது. முருகேசனின் தலைமாட்டில் நின்றிருந்த கல்யாணியின் தோளை தொட்டாள் ருக்மணி. அக்கா, பாத்தீங்களா அவர் நிலைமைய? இன்னைக்கு உங்களுக்கு விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க வந்து ஆஸ்பத்திரியில அவரை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. முகத்தில் அரைந்து கொண்டு அழுதாள். எல்லாம் நல்லாயிடும், அழாதம்மா. அவள் முதுகை தட்டி கொடுத்தாள். அவிழ்ந்து கிடந்து அவள் தலைமுடியை கோதி முடிச்சிட்டாள். கலங்கிய கண்களுடன் பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகளை அருகே அழைத்து அணைத்து கண்களை துடைத்தாள். கல்யாணி முருகேசனின் பக்கவாட்டில் நின்றிருந்த ரவியை பார்த்து அண்ணா என்று அழுதாள். ரவீந்திரன் நகர்ந்து அவள் அருகே வந்தான். அழாதம்மா, எல்லாம் சரியாயிடும். 10-15 நாள்ல நல்லா குணமாகி திரும்புமா, அழாத. அவள் விசித்தாள். ருக்மணி அவளை விட்டு அகலாமல் நின்றிருந்தாள். பகுதி 13. அமைச்சர் முருகேசன் உடல் நலமாகி வீடு திரும்பிவிட்டார் என்ற செய்தி தினசரிகளில் வெளியாகியிருந்தது. அதை பார்த்தவுடன் ரவீந்திரன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். திறமை வாய்ந்த மருத்துவர்களின் உழைப்பும் அரசு இயந்திரத்தின் கவனிப்பும் தான் இந்த வேகமான முன்னேற்றத்திற்கு காரணம் என்றாலும் கோல்டன் ஹவரில் அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்ற நாகப்பனின் நினைவு தவறாமல் வந்தது. அதுவும் தன் கையில் டீ குடிக்க பீடி புகைக்க கூட சில்லறை இல்லாமல் திரும்பி போக போக்கு லாரியை எதிர்பார்த்து அவன் காத்திருந்ததை நினைத்தால் இப்பொழுதும் நெஞ்சு கனத்தது.
சுயத்தை தாண்டி சிந்திக்கிறவர்கள், ஆபத்தில் உதவுகிறவர்கள், எல்லாவற்றிலும் லாப நஷ்ட கணக்கு போடாதவர்கள் இருக்கிறார்கள். உண்டாளுமா இவ்வுலகம் என்றானே பாண்டியன். ஆமாம், இத்தனை மனிதர்கள் வாழும் வரை உலகம் இருக்கும். உலக வாழ்வு பொருளுடையதாக இருக்கும். முருகேசன் கிட்ட சொல்லி நாகப்பனுக்கு உதவணும். அதை விட முக்கியம் இப்ப முருகேசனை போய் பார்க்கணும். அன்றைக்கே சென்னைக்கு புறப்பட்டான். முருகேசனின் வீட்டை அடைந்தான். உள்ளே அனுமதிக்கப்படாமல் வாசலிலேயே திருப்பி அனுப்பப்படும் கட்சி தொண்டர்களை அவன் பார்த்தான். அவன் உள்ளே நுழையவும் நிறைய காத்திருப்பும் சிரமமும் நேர்ந்தது. டிராயிங் ரூமில் இருந்த பிஏவை பார்த்ததும் பிரச்சனை தீர்ந்தது. வாங்கய்யா என்று வரவேற்று அவனை முருகேசனின் அறைக்கு அழைத்துச் சென்றான். முருகேசன் விழித்தபடியே சோஃபாவில் சாய்ந்திருந்தான். வா ரவி. ரவீந்திரன் அவன் அருகில் உட்கார்ந்தான். இப்போ எப்படி இருக்கு? ஏறத்தாழ எல்லாம் குணமாயிடுது. ஆனாலும் வலது கை எலும்புல இன்னும் வலி இருக்கு. சரியாயிடுங்கிறாங்க. பிளப்பேனான்னு இருந்தது ரவி. எந்த அசைவும் இல்லாம படுக்க இடத்துலயே மனசு மட்டும் அலைய, உடம்பு வலியால கொல்ல, எதிரில் கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்க. உண்மையிலேயே சொல்ற, செடேட்டிவ் கொடுத்து தூங்க வச்சாங்க பாரு. அதை தவிர மற்ற நேரம்லாம் நரக வேதனைப்பா, நரக வேதனை. அதெல்லாம் தான் முடிஞ்சு போச்சே. இனிமே சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். ஆமாப்பா, டாக்டருங்க கவலையா பாடுபட்டாங்க, கடுமையா பாடுபட்டாங்க. டாக்டருங்க நீ அமைச்சர்னு சொன்னதால பாடுபட்டாங்க. ஆனா நீ யாருன்னே தெரியாம ஒரு பாமரம் பாடுபட்டான். அது உனக்கு தெரியுமா? அது யாருப்பா? பாடாளம் நாகப்பன்ற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. அவன்தான்ப்பா ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்து உன்னையும் டிரைவரையும் எடுத்து ஒரு லாரியில போட்டு கொண்டு போய் செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்தது. அதை செய்யும் போது அவனுக்கு நீ அமைச்சர்னு தெரியாது. உன் டிரைவர் மயக்கம் தெளிஞ்சு நீ அமைச்சர்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ பாராட்டுற டாக்டர் சமுதாயம் விழுத்தெளிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பாமரனுக்கு நீ அமைச்சர்னு தெரிய வந்துச்சு. எந்த பலனையும் எதிர்பார்க்காம உனக்கு உதவன அவனுடைய சேவை எல்லாத்தையும் விட பெருசு இல்லையா? நிச்சயமா என்ற போது முருகேசனின் குரல் நெகிழ்ந்தது. பதிலுக்கு நீ என்ன பண்ண போற? எது வேணும்னாலும் பண்ணலாம். பணம், வீடு, நிலம், எது வேணும்னாலும் செய். அவனோட தேவை எதுன்னு அறிஞ்சு பண்ணு. கண்டிப்பா பண்றேன். அதோட உன் பொறுப்பு முடிஞ்சிருமா? இன்னும் என்ன செய்யலாம்? யாருக்கு? என்னப்பா குழப்புற? அந்த நாகப்பனுக்கு தான். அவன் தானே என் உயிரை காப்பாத்தினவன். உனக்கு சோர்வா இருந்தா இந்த விஷயத்தை நாம இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசலாம். இல்ல சொல்லு. உன் உயிரை காப்பாத்தினது நாகப்பன் தான். அவனுடைய பாமரத்தனம் தான். பாமரத்தனமா? ஆமா. அவன் ஒரு அரிஸ்டோகிராட்டாவா புரோக்டாட்டாவோ இருந்திருந்தா லாப நஷ்ட கணக்குல போட்டிருப்பான். லாப கணக்கு பார்த்தா உன் ஸ்விஸ் மேட்ச் வாட்சும் போலீஸ் போய் காரோட இடிபாட்டுல கண்டுபிடிச்ச ப்ரீஃப் கேஸையும் இல்லை. அவன் எடுத்துக்கிட்டு ஓடணும். அதுக்கு பதிலா உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு ஓடணும்? என்னப்பா இப்படி பேசுற? ப்ளீஸ் என்னை கொஞ்சம் பேச விடு. உனக்கு உதவுனவனுக்கு நீ உதவ முன்வன்றதுக்கு நன்றி. அதே சமயம் இவனை மாதிரி ஒரு கோடி பாமரர் இங்க இருக்காங்களே, அவங்களுக்கு நீ என்ன பண்ண போற? இந்திரன் அமிர்தம் இயவாதாயினும் தமிழர் உண்டலும் இளரேன்னா அப்படி வாழ்த்து சமூகத்தை உயிரோட்டமா வச்சிருக்கிற அப்பாவி தமிழர்களுக்கு நீ என்ன பண்ண போற? நானே விபத்துல சிக்கி நொந்து போயிருக்கேன். ஏன் என்னை இப்படி கொல்ற? இல்ல முருகேசா, நீ விரும்பலைன்னா நாம இதை அப்புறம் பேசலாம். ஆனா ஒண்ணு, அடுத்து நாம பேசுற சந்தர்ப்பத்திலையும் நான் இதைத்தான் பேசுவேன். நீ விபத்துல சிக்கலைனா எனக்கு பேட்டி கொடுத்திருப்ப இல்லையா? ஆமா. அந்த பேட்டியில நான் கேட்க இருந்த முக்கியமான விஷயம் நீ அந்த ஹோட்டலுக்கு இடம் ஒதுக்கினதை பத்தி தான். இப்போ கேக்குற, நெஞ்சில கை வச்சு சொல்லு. அதுல ஊழல் எதுவும் இல்லையா? உன்னோட சொந்த லாபத்துக்காக நீ அந்த காரியத்தை பண்ணலையா? இன்னைய மனுஷனுக்கும் அவனுடைய எதிர்கால சந்ததிக்கும் கிடைக்க வேண்டிய நன்மைகளை எல்லா ஊழல் அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் உறிஞ்சு காலி பண்ணிட்ட அப்புறம் அவங்களுக்கு எதுதான் மிஞ்சும்? இல்ல ரவி, ஏழ்மையில இருக்கிற மக்களுக்காக, சமூகத்துல அடித்தட்டுல இருக்கிற மக்களுக்காக நாங்க எவ்வளவோ திட்டம் தீட்டியிருக்கோம். உண்மைதான். ஆனா கோடிக்கணக்கில் தீட்டப்படுற திட்டங்கள் கோடியில இருக்கிற பாமரனுக்கு போய் சேர்றது இல்லையே. ஆட்டோட்டத்தை வழியெங்கும் வாய்க்கால் வெட்டி அனுபவிக்கிற மாதிரி அவன் உறிஞ்சுக்கிட்டு இருக்கிற சாதாரண குடிமகனுக்கு என்ன கிடைக்கும்? ஆட்சி அதிகாரத்திலையும் அரசு எந்திரத்திலையும் இருக்கிறவங்க பாமர மனுஷங்களை தங்க கைத்துக்கு ஆடுற பொம்மையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க உங்க தாளத்துக்கு ஆட வேண்டிய பொம்மலாட்ட பொம்மைகள் இல்ல, கோபுரம் தாங்குற பொம்மைகள். அவங்க இல்லைன்னா நீங்க சரிஞ்சிருவீங்க. அவங்க வெயில்ல நின்று ஓட்டு போட்டாதான் நீங்க டெல்லியில குதிரை வியாபாரம் செய்ய முடியும். ரவி, இங்க உள்ள அமைப்பு நிலையோட ஒன்றித்தான் எதையும் செய்ய முடியும். நீ அனாவசியமா என் மேல கோவப்படுற. தப்பு முருகேசா. என் கோபம் தனி நபரான உன் மேல இல்ல, இந்த அமைப்பை தவறான பயன்படுத்துகிற அவங்க மேலதான். மொழி, இனம், மதத்தின் பெயரால மக்களை கூறு போட்டு பேதமையாக்கி தங்க சொந்த லாபங்களை நிறைவேற்றிக்கிற அரசியல் சமூக இயக்கங்களோட மீதுதான். தமிழ் காப்பியம்னு சிலப்பதிகாரத்தை அரியணை ஏத்தி வைக்கிற நீங்க அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு இளங்கோவரிகள் சொன்னதை ஏன் மறந்துடுறீங்க? ரவி, இந்த அமைப்பு நிலையில என்ன அமைப்பு நிலை? நீங்க ஒழுங்கா இருந்தா அடிமட்டம் வரை எல்லாம் சரியாயிடும். உண்மைதான். ஆனா என்ன? ஆனா
ஏன் ஒருத்தனோட மனமாறுதல் இந்த தேசத்து அரசியலை தூய்மைப்படுத்துமா? நான் தான் நிர்வாண நாட்டு கோவாண்டி ஆவேன். நம்ம பிழைப்ப கெடுக்க வந்துட்டாயான்னு எல்லாரும் என்ன ஆத்திரத்தோட பாப்பாங்க. ஆனா ஜனங்க ஒண்ணு அப்படி பார்க்க மாட்டாங்க. இருக்கலாம், ஆனா அந்த ஜனங்களுக்கு பயன்படுற பதவியில என்ன நீடிக்க விட மாட்டாங்க. பரவாயில்ல ரவி, கூவத்தின் ஓட்டத்துல அடித்து செல்லப்படுற எத்தனையோ கழிவு கூலங்கள்ல ஒன்னாத்தான் கூழாங்கல்ல ஒன்னதான் உன்னை வரலாறு பதிவு செய்யணுமா? அழுக்கு அரசியலை சுத்திகரிக்கிற ஒரு போராளியா நீயே இருக்கக்கூடாது. சரி ரவி, உனக்கு நான் வாக்கு தர்றேன். இனி நான் பதவியில இருக்கிற வரை என்னோட நிர்வாகம் தூய்மையா இருக்கும். முருகேசனின் குரல் திண்ணமாக ஒலித்தது. ரவீந்திரனின் மனது லேசாகி மிதந்தது. வீசப்போகும் ஒரு அரசியல் தென்றலின் அச்சாரமாக ஜன்னல் வழி காற்று சுமந்து வந்தது. முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.